புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் விளைநிலங்கள் அருகே நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை அரசு அமைத்துள்ளதால் நெல்லை எளிதாக விற்பனை செய்ய முடிவதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கிறார்கள். விவசாயிகள் சாகுபடி செய்யும் நெல்மணிகள் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் மூலம் கொள்முதல் செய்யப்பட்டு வருகின்றன. கூடுதல் விலை கிடைக்கவும் இடைத்தரகர்கள் இன்றி விற்று பயன்பெறவும் இந்த நெல் கொள்முதல் நிலையங்கள் முக்கிய பங்காற்றி வருகின்றன. அந்த வகையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் 128 கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் விராலிமலை பகுதியில் மட்டும் 17 நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நெல் சென்டர் டீம் ஆரம்பிச்சு விட்டது. பொங்கலுக்கு முன்னாடி திணறும் பேப்பரில் பார்த்து திணறு நெல் கேட்டீங்க. நாங்கள் அந்த நியூஸை பார்த்து சொல்லி ஏற்பாடு பண்ணால் எங்களுக்கு முன்னாடியே இருக்கிறதுனால நாங்கள் பயனாக இருக்கு. ரொம்ப நடப்பாண்டில் இதுவரை 1000 டன் நெல்மணிகள் விவசாயிகளிடம் இருந்து கொள்முதல் செய்யப்பட்டுள்ளன. இதற்காக அவர்களது வங்கிக் கணக்கில் 1,40,00,000 ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளதால் அரசுக்கு விவசாயிகள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். இந்த சென்டர் வந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. எட்டி கொண்டுகிட்டு போனால் இப்போ கிட்டதில் பக்கத்தில் இருந்ததுனால எங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது. இந்த இதுக்கு கொடுத்ததுக்கு முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் மூலம் நேரடி கொள்முதல் மையங்கள் ஆண்டுதோறும் திறக்கப்படுகின்றன. ஒவ்வொரு மையமும் சுமார் 33 சென்ட் பரப்பளவு, 100 மெட்ரிக் டன் சேமிப்பு வசதி, உலர்த்தும் தளம், வினோவிங் மெஷின், மின்னணு எடை அளவீடு, ஈரப்பதம் மீட்டர் மற்றும் 3 பணியாளர்களை கொண்டு இயக்கப்படுகின்றது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.